அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த புனித வாரத்தின் சனிக்கிழமைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது வார்த்தையை நாங்கள் கேட்கவும், உமது வார்த்தை உட்பொருளை புரிந்து கொள்ளவும், உமது வார்த்தையின்படி வாழ்வோம் என்று தீர்மானிக்கவும் நீ தந்த இந்த தருணத்துக்காக நன்றி கூறுகிறோம். உமது வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஆவியின் பிலத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. அன்பானர்களே, இந்த புனித சனி நம் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. லெந்து காலத்தை கடந்து ஆண்டவர் இயேசு சிலுவையிலே வெற்றி வேந்தனாக பவனி வந்த இந்த நாட்களை கடந்து வருகின்ற இந்த வாரத்திலே புனித சனி எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தருகின்றது. நேற்றைய தினத்திலே பெரிய வெள்ளிக்கிழமையை பற்றி நாங்கள் சிந்தித்த பொழுது ஆண்டவராக இயேசு கைவிடப்பட்ட ஆண்டவராக சிலுவையிலே தொங்கினார் என்ற உணர்வை, என்ற சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கைவிடப்பட்ட ஆண்டவர் அங்கே ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், மாற்றப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த உணர்வுகளோடு ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற சிந்தனை என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் ஃபார் த லார்ட், பி ஸ்ட்ராங் அண்ட் டேக் ஹார்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 27ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வாக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றது. கைவிடப்பட்ட ஆண்டவர் என்று உணரப்பட்ட அவர் அங்கே கல்லறையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற சக ஆன்மாக்களோடு உறவாடுகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் காண்கின்றோம். தன்னோடு சேர்ந்து வாழ்ந்த மக்கள், இந்த உலகத்திலே தனக்கு உண்மை உள்ள ஊழியம் செய்தவர்கள், தன்னை எடுத்து காட்டியவர்கள், தன் வாழ்வை சுமந்து சவால் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்விலே அவர் சந்தித்த உறவுகளை திரும்பவும் மீட்டு கொள்கின்ற இந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆகவே கல்லறை தோட்டத்திலே அவர் சென்று உலாவி அங்கே இருக்கின்ற ஆன்மாக்களோடு அமைதியிலே சஞ்சரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாள் அமைதியின் நாள். அமைதி என்பது வெறும் மயான அமைதியை குறிப்பிடாமல் ஆண்டவருடைய வாழ்விலே அமைதி என்பது, சைலண்ட் என்பது மிக முக்கியமான இடத்தை வகிப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் அமைதியாக உறவாடினார், பிதாவோடு சஞ்சரித்தார், பிதாவின் சித்தத்தை புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார், அதை தியானமாக மாற்றினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அமைதி என்பது வெறும் சத்தமற்ற ஒரு நிலை அல்ல, மாறாக உறவுகளோடு தன்னை பலப்படுத்துகின்ற, உறவுகளோடு தன்னை ஈடுபடுத்துகின்ற, உறவுகளுக்காக ஜெபிக்கின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு நாளாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஓய்வு என்பது அந்த வாழ்விலே மிக மிக முக்கியமான என்பதை படைப்பின் ஆரம்பத்திலே அங்கே உணர்த்தினார். சபத், ஓய்வு என்பது வெறும் அமைதியாக உட்கார்ந்திருப்பதல்ல, தான் செய்த, தான் படைத்த ஆண்டவருடைய திட்டத்தை தான் நிறைவேற்றி விட்டேன் என்ற மன ரம்மியத்தோடு அங்கே ஆண்டவரோடு சங்கமிக்கின்ற ஒரு நிலையாக அந்த ஓய்வை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஓய்வு அவருக்கு உடலிலே பலத்தை கொடுத்தது, உடலிலே ஆறுதலை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது. ஆண்டவர் என்னோடு எவ்வாறு பயணித்தார் என்பதை திரும்பி பார்க்க ஒரு தருணமாக அமைந்ததை பார்க்கின்றோம். விடுதலை பயணம் யாத்திரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நேர்ப்பாயாக என்று சொல்லி கட்டளையின் கூட கடவுள் மோசே கூடாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஓய்வு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே முக்கியமானது.
அது மனிதனை இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து பிரித்து வெளியே கொண்டு வந்து அவனை ஆண்டவரோடு இணைக்கின்ற, disconnected with the world and recharged by the power of God. இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து எங்களை பிரித்து எங்களை தவிர்த்து ஆண்டவருக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வல்லமையால் நாங்கள் பெறப்பட்ட மக்களாய், வல்லமையோடு உலகத்தை காண்கின்ற மக்களாய் செல்வதற்காக கொடுக்கப்பட்ட நாள் என்பதை நாங்கள் காண்கின்றோம். அந்த உண்மையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் மரணத்தின் பின்னரும் தன் வாழ்வை இந்த உலகத்திலே நான் செய்து முடித்து விட்டேன், பிதாவின் சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக நான் வாழ்ந்து விட்டேன் என்ற உணர்வோடு அங்கே அமைதியாக மௌனமாக ஆண்டவரோடு ஆண்டவருடைய ஆன்மாக்களோடு தன்னை பகிர்ந்து கொண்ட அந்த வேளையிலும் கூட அந்த மீட்பின் உண்மையை மறந்து விடாமல் அங்கே செயலாற்றினார் என்று பார்க்கிறோம். சபத், ஓய்வு என்பது எல்லோருக்கும் அவசியம் என்று சொன்ன ஆண்டவர் ஆன்மாக்களையும் அந்த ஓய்விலே இணைத்து கொண்டு அந்த ஆன்மாக்களுக்கும் அந்த ஓய்வுக்கூடாக மீட்பு விடுதலை உண்டு என்பதை அங்கே சிறப்பாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவருடைய வாழ்வை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அமைதியில் உலாவி, அமைதியிலே அந்த உறவுகளோடு உறவாடி அந்த மீட்பின் பணியை, அந்த விடுதலையின் செய்தியை திரும்பவுமாக அந்த மக்களோடு அந்த ஆன்மாக்களோடு நினைவூட்டினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த மீட்பின் செயலை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தவுமானவன், நான் அல்பாவும் ஒமேகாவுமானவன், நான் தொடக்கமும் முடிவுமானவன் என்பதை வெளிப்படுத்திய விசேஷத்திலே கூறப்பட்ட அந்த செய்தியை இந்த இடத்திலும் அவர் ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 139 அதிகாரம் 8-9 வாக்கியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா வேளைகளிலும் எங்களோடு இருக்கின்றது. ஆண்டவருடைய நிறைவான வழிநடத்தல் எங்களை எப்பொழுதும் தாங்குகின்ற என்பதை திரும்பவுமாக இந்த ஆன்மாக்களோடு சஞ்சரிக்கின்ற அந்த சூழலும் கூட அவர் நினைவுறுத்துவதை பார்க்கின்றோம். கடவுள் எங்களோடு கூட இருக்கின்றார். தாவீராயா சொன்னவனமாக, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த உண்மையை, அந்த உறுதிப்பாட்டை இங்கே இந்த மண்ணிலே வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்த அந்த ஆன்மாக்களோடு திரும்பவுமாக நினைவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே நாங்கள் எங்கள் உறவுகளோடு ஆன்மாக்களோடு சஞ்சரித்து நாங்கள் வாழ்கின்ற பொழுது இம்மட்டும் எங்களோடு வாழ்ந்து எங்களை பலப்படுத்தி எங்களை உறுதிப்படுத்தி நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லி கற்பித்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார். எங்கள் ஆன்மாக்களோடு கூட உலாவுகின்றார். எங்கள் ஆன்மாக்களை தைரியப்படுத்துகின்றார். இரண்டாம் வருகையிலே அவர்களுக்கு வாழ்வு உண்டு, உயிர்த்தெழுதலே அவர்களுக்கு பங்கு உண்டு என்பதை அங்கே நினைவூட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கையின் தொனி, அந்த உறுதியான அழைப்பு எங்களுக்கும் எங்களை சூழ இருக்கின்ற மக்களுக்கும் ஆண்டவர் தருகின்ற செய்தியாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் கலங்கி திகைத்து போகாமல், எங்கள் உறவுகளை நாங்கள் விட்டு பிரிந்து விட்டோம் என்ற ஏக்கத்தோடு வாழாமல், ஆண்டவர் எவ்வாறு அந்த உறவுகளோடு உலாவி சம்பாசித்து அவர்களை பிளப்படுத்தி உறுதிப்படுத்தினாரோ நாங்களும் அதே விதமாக இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரித்து இந்த நாளை ஆண்டவருக்கென்று நாங்கள் பிரீத்திகப்படுத்தி நாங்கள் எங்களை சூழ வாழ்கின்ற மக்களை நம்பிக்கையோடும் உறுதியோடும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நாங்கள் வழிநடத்துவோம். ஆண்டவர் தாமே எங்கள் எல்லாரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.